திங்கக்கிழமை சாயங்காலம் வந்து எங்கள் அம்மா ஊரில் வந்து சந்தை. காணியாலம்பட்டி, கரூர் மாவட்டம், தரகம்பட்டி தாலுக் இதுதான் வரும். நாங்கள் வந்து திங்கக்கிழமை சந்தைக்கு போகலான்னு நானும் என் தங்கச்சியும் தான் போயிட்டுருந்தோம் வண்டியில். போயிட்டு காணியாலம்பட்டி சந்தைக்கு நல்லா காய்கறிலாம் வாங்கலாம் அப்படின்னு போயிட்டுருந்தோம். சரி, இது வரைக்கும் நான் வந்து காணியாலம்பட்டி சந்தையில் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊரோட சந்தை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். நிறையா பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. உங்களோட கமெண்ட், அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுங்க, இன்னும் வந்து உங்களுக்கு வியூஸ் வரும், அந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரி நல்லாயிருக்கும் வீடியோ, அந்த மாதிரி வந்து நிறையா கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துப்பேன். ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தோன்ற மாதிரி வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களோட ஒரு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா நான் வந்து மறக்காமல் நான் வந்து என்னோடய சேனலை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சு செய்ய ட்ரை பண்ணுறேன். அது ஒரு சிஸ்டர் சொன்னீங்க, ஆசிகா சிஸ்டர் சொன்னீங்க, அக்கா வெயிட்லெஸ் வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் வந்து போடுறேன், ஆனால் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வந்து என்னால் போட முடியல. சரி, நீங்கள் வந்து என்னோடய வீடியோலாம் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பை எனக்கு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து வீடியோ வந்து 1 வீக்கில் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெயிட் லாஸ் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த கடையில் தான் நான் வாங்க போகிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் வந்து 2 கிலோ வந்து 80 ரூபா சொன்னாங்க. பெரிய வெங்காயமும் 80 ரூபா தான் சொன்னாங்க. சின்ன வெங்காயம் ஓகே தான், ஆனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. நான் வந்து உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பீட்ரூட், அப்புறம் வந்து முள்ளங்கி, வேறு என்ன வாங்கினேன், பச்சை மிளகா, இஞ்சி, அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது வாரத்துக்கு ஒருக்கா சந்தை இருக்கிறனால வந்து காயெல்லாம் நான் கம்மியாக தான் வாங்கிக்குவேன். பக்கத்துலலாம் ஒன்றும் கடையெல்லாம் கிடையாது. வாரம் ஒருக்கா சந்தை. ஃப்ரெஷ்ஷான காய் கிடைக்கும். எப்போதுமே நம்ம வந்து கடையில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கடையெல்லாம் வாங்கினா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த அண்ணாட்ட தான் நான் வந்து எல்லா காயுமே வாங்கிட்டு போயிட்டேன். போகிற வழியில் வந்து அந்த பாத்திர கடை ஒன்று இருந்துச்சு. இந்த சந்தையில் எல்லாமே விற்கும் இல்லையா, அந்த அம்மா வீட்டில் வந்து வடிகட்டி பிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இது இல்லை, அந்த இடுக்கி பிடிப்போம்ல, அடுப்பில் சுடாமல் இருக்கிறதுக்காக துணி யூஸ் பண்ணாமல் பெரிய இது யூஸ் பண்ண அது வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக எல்லாமே காயெல்லாம் மொத்தமாக வாங்கிறதுக்கு 590 600 பக்கத்தில் வந்துருச்சு. காயை வந்து ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கூடிருச்சு. முதல்லாம் 20 ரூபா 300 400 இருந்தால் போது எல்லா காயுமே வாங்கிடலாம். ஆனால் வந்து இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா காயுமே வந்து விலை கூடிருச்சு. நாங்கள் வந்து கொத்தமல்லி புதினா ஒரு அண்ணா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கொத்தமல்லி புதினா 20 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே ஒரு பாத்திர கடை இருந்துச்சு. பாத்திர கடையெல்லாம் வடிகட்டும் அந்த இதுவும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பஜ்ஜி, வடை அதெல்லாம் இருந்துச்சு. ஆயில் வந்து சரி சேர்த்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கவே இல்லை. நிறையா வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காடு கொத்துவோம்ல, காடு களையெடுப்போம்ல, அதெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அருவா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த தாத்தாட்ட வந்து பொரி வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.